என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகால வேளையில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. இந்த கலை மக்களுக்கு முக்கியமாக தேவைப்பட்ட கலை. மனிதன் நோயின்றி வாழ்ந்தால்தான் அவனுடைய காரியங்கள் செம்மையாக செய்ய முடியும். பலமுறை சொல்லியிருக்கின்றேன். ஆகவே இந்த கலையை ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நாம் காலையிலும் மாலையிலும் செய்வோமே ஆனால் எந்த நோயும் வராது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். மனோ உறுதி, நினைவாற்றல் இவைகளெல்லாம் பெருக வழி கிடைக்கும். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நமது மாணவி கங்கா 6ஆம் வகுப்பு தான் படிக்கின்றது. பார்த்து கொள்ளுங்கள். ஷைன் ஆஃப் சோல் என்ற யோகா பள்ளியில் அதன் அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பண்டாரக்காடு வெள்ளிக்கேரி நாகர்கோவில் மாவட்டம் அங்கே இருக்கின்றது. அங்கே மாஸ்டர் சுரேஷ் பெனர்ஜி இவர்களை நல்ல அழகாக பழக்கியிருக்கிறார்கள். இந்த பெண் பல்வேறு வகையான ஆசனங்களை செய்யப் போகிறது. பல போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றியை குவித்திருக்கிறது. ஆகவே இந்த பல்வேறு ஆசனங்களை இப்பொழுது அது செய்வதை நாம் பார்த்து நம் குழந்தைகளையும் இதுபோன்று நாம் செய்ய வேண்டும் என்று இதை பார்க்கின்ற அத்தனை மாணவர்களுக்கும், பள்ளி ஆசிரியர்களுக்கும், பிடி மாஸ்டர்களுக்கும், யோகா மாஸ்டர்களுக்கும் நான் அன்போடு வேண்டுகோள் விடுக்கிறேன். என் அருமை மாணவி கங்கா, நீங்கள் ஆசனங்களை வரிசையாக செய்யுங்கள். சக்கராசனம், பத்மாசனத்தில் சக்கராசனம் பாருங்கள். விருச்சிகாசனம், பத்ம விருச்சிகாசனம், ஊர்த்து தனுராசனம், இவைகளெல்லாம் மிக மிக அற்புதமான ஆசனங்கள். கடினமான பயிற்சி, தொடர்ந்து பயிற்சி. இவைகளின் காரணமாகத்தான் இது போன்ற ஆசனங்களை நாம் செய்ய முடியும். பாருங்கள்.
ஏதோ 1-2 மாதங்கள் செய்தால் இது போன்ற ஆசனங்கள் வராது. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் வேண்டும். அனுதினமும் ஆசனங்களை செய்ய வேண்டும். பத்ம விருச்சிகாசனம். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, எத்தனை ஆசனங்களை ஒரு 10 நிமிடங்களில் அற்புதமாக செய்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அனுதினமும் செய்து 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 தனது பாடியை குறைவாக வைத்திருக்கிறது. அதைத்தான் பார்க்க வேண்டும். பாடி இருக 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 சோம்பேறித்தனம் வந்துவிடும், டென்ஷன் வந்துவிடும். இறுக்கம் கிடைக்க விடக்கூடாது. ஆசனத்தின் அடிப்படை உண்மை அதுதான். காலையில் எழுந்த உடனே பாடியெலாம் விரைப்பாக இருக்கும். ஒரு 8 மணி நேரம் படுத்திருக்கோம், நாடி நரம்பெல்லாம் விரைப்பாயிரும். காலையில் படுக்கை விட்டு எழுந்திருக்கிறதே கஷ்டம். எழுந்து குளித்து நாம் குளித்தாலே கொஞ்சம் ஃபெர்டிலிட்டி வந்துடும். அதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்கும். காலையில் எழுந்தவுடன் தான் எல்லோரும் குளிக்கிறார்கள். ஆற்றிலே குளிக்கலாம், குளத்திலே குளிக்கலாம், கடலிலே குளிக்கலாம், வீட்டிலேயும் குளிக்கலாம். குளிப்பது என்பது ஒரு ஆரோக்கிய பிரியின் அடிப்படை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குளிக்காவிட்டால் அன்று பூராவும் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும், டல்னஸ் இருக்கும், ஒரு சுறுசுறுப்பு வராது. ஆகவே ஆசனங்களை காலை கடன்களை முடித்துவிட்டு குளித்த பின்புதான் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குளிக்காமல் செய்யக்கூடாது. குளித்தால் கொஞ்சம் வளையும் தன்மை வரும். ஆசனங்களை லகுவாக செய்யலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் 10 பேர் பாருங்கள், எழுந்திருக்கிறதே 9 மணிக்கு எழுந்திருப்பாங்க, 10 மணிக்கு பள்ளியில் இருக்கணும். அவசரமாக குளித்தும் குளிக்காமலும் மாலைக்கணங்களை கழித்தும் கழிக்காமலும் பிள்ளைகளை அந்த வேனில் ஏற்றி விடுவதிலேயே கண்ணாக இருந்து அவர்கள் அதை தள்ளி விடுவார்கள். மலம் கழித்திருக்க மாட்டார்கள், குளித்திருக்க மாட்டார்கள். அது பிரயோஜனம் இல்லாத போய் பள்ளிக்கூடத்தில் தூக்கி விடுவார்கள். சுறுசுறுப்பாக அவர்களால் இருக்க முடியாது. வாத்தியார்கள் பாடம் நடத்துவதை கேட்க முடியாது. ஆப்சர்வேஷன் பவர் இருக்காது. காலையிலே எழுந்தவுடன் காலைக்கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டுத்தான் நாம் ஆசனங்களை செய்து அதற்கு பின்னால் உணவருந்தி அதற்கு பின்னால் தான் நாம் பள்ளிக்கு செல்ல வேண்டும். இந்த கடமையை அனுதினமும் செய்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் மதிப்பெண் எடுப்பார்கள், வாழ்க்கையிலையும் வெற்றி பெறுவார்கள். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை அனுதினமும் பழகி தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமடைந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். கண்ணகி, மாதவி, மணிமேகலை. அரசோடு போராடிய கண்ணகி, அகத்தோடு போராடிய மாதவி, பசி ஒழிய போராடிய மணிமேகலை. இவர்களில் என்னை மிகவும் கவர்ந்தவர் யார் என்றால், கார் சிலம்பை விட, சதங்கையை விட அட்சய பாத்திரம்தான் என்னை மிகவும் கவர்ந்தது. ஆனால் அது ஒரு கற்பனை பாத்திரமாக மட்டும்தானே உருவகப்படுத்தப்பட்டது. அது மட்டும் இன்றைக்கு இருந்தால் என்னை மட்டுமல்ல எல்லோரையும் கவர்ந்து கொண்டிருக்குமே.